ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 4 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்திய ராணுவம் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட அதிநவீன QRSAM மிசைல்களை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. QRSAM மிசைல்னா என்ன, இந்த மிசைல்களை இந்திய ராணுவம் எதற்காக வாங்குறாங்க, QRSAM மிசைல்களோட சிறப்பு அம்சம் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், DRDO ருத்ரம் 1 ஆன்டி ரேடியேஷன் மிசைலோட யூசர் ட்ரையல நடத்த இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. ருத்ரம் 1 ஆன்டி ரேடியேஷன் மிசைல்கள் எதற்கு பயன்படுத்தப்படும், இந்த மிசைலோட செயல்திறன் என்ன, ருத்ரம் 1 ஆன்டி ரேடியேஷன் மிசைலை பயன்படுத்தி என்ன மாதிரியான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், இந்தியா ஒரு ஹை ஆல்டிடியூட் லாங் என்டூரன்ஸ் ட்ரோனை டெவலப் செய்ய இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்தியா புதிதாக உருவாக்க உள்ள ஹை ஆல்டிடியூட் லாங் என்டூரன்ஸ் ட்ரோனோட செயல்திறன் என்னவா இருக்கும், இந்த ட்ரோன்களை எதற்காக டெவலப் செய்றாங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். நான்காவது அப்டேட், சமீபத்தில் நடந்த ஏரோ இந்தியா நிகழ்ச்சியில ஐரோப்பாவின் MBDA நிறுவனம் இந்தியாவிற்கு ஒரு அதிநவீன ஆன்டி ஷிப் மிசைலையும் UK நாட்டின் டேலஸ் நிறுவனம் ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் விற்பனை செய்வதற்கு முன் வந்திருக்காங்க. இந்த இரு நிறுவனங்களும் இந்தியாவிற்கு கொடுக்க உள்ள ஆயுதத்தோட முக்கியத்துவம் என்ன, இந்த ஆயுதங்களை எதற்காக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்திய ராணுவம் பாரத் எலக்ட்ரிக்கல் லிமிடெட் நிறுவனத்திடமிருந்து 5 QRSAM வெப்பன் சிஸ்டங்களை வாங்க போறாங்க. QRSAM அப்படின்னா குயிக் ரியாக்ஷன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். இந்த QRSAM வெப்பன் சிஸ்டங்களை பாரத் எலக்ட்ரிக்கல் லிமிடெட் நிறுவனம் 2024 வருடத்துக்குள் இந்திய ராணுவத்திற்கு சப்ளை செய்யணும். ஒரு QRSAM வெப்பன் சிஸ்டத்துல 72 மிசைல்கள் இருக்கும். அப்போ மொத்தமா இந்திய ராணுவம் 360 QRSAM மிசைல்களை ஆர்டர் செஞ்சிருக்காங்க. இந்த ஆர்டர் முதற்கட்ட ஆர்டர் தான். இன்னும் வரும் காலத்துல இந்திய ராணுவம் கூடுதலா QRSAM மிசைல்களை ஆர்டர் செய்ய இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. QRSAM மிசைல்களை எதற்காக பயன்படுத்துவாங்கன்னா, ஒரு யுத்த களத்துல ஆர்மர்ட் வெஹிக்கிள்ஸ், டேங்க்ஸ், ஹவிட்ஸ்டர் போன்ற பல விதமான வெப்பன் சிஸ்டங்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் செய்வாங்க. அப்படி நகர்த்தும் பொழுது எதிரிகளின் விமான மற்றும் ஹெலிகாப்டர் தாக்குதலில் இருந்து வெப்பன் சிஸ்டங்களை பாதுகாப்பதற்காக இந்த QRSAM மிசைல்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. தற்போது இந்தியா வாங்க உள்ள QRSAM மிசைல்கள் இந்திய தரைப்படையில் பயன்பாட்டில் உள்ள OSOK மற்றும் கவாட்ரா மிசைல் சிஸ்டங்களை ரீப்ளேஸ் செய்ய போகுது. பல்வேறு விதமான சிஸ்டங்கள் இணைந்ததுதான் ஒரு QRSAM மிசைல் சிஸ்டம். QRSAM மிசைலோட கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்டேஷன் ஃபுல்லி ஆட்டோமேட்டட். அதனால டார்கெட்டை தன்னிச்சையாகவே கண்டுபிடித்து தாக்குதல் நடத்தும். QRSAM மிசைல் சிஸ்டத்துல 360 டிகிரி கவரேஜ் கொடுக்கக்கூடிய ஆக்டிவ் பேட்டில் சர்வேலன்ஸ் ரடார் மற்றும் ஆக்டிவ் அரே பேட்டில் மல்டி ஃபங்க்ஷனல் ரடார் அப்படிங்கிற 2 ரடார் சிஸ்டங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இது தவிர மிசைல்களை லான்ச் செய்யக்கூடிய லான்ச்சர்களும் இந்த சிஸ்டத்துல இருக்கு. இது போன்ற பல சிஸ்டங்கள் இணைக்கப்பட்டதுதான் இந்த QRSAM மிசைல் சிஸ்டம். QRSAM மிசைல்னால 32 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல்கள்னால குறைந்தபட்சம் 3 கிலோமீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 30 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள டார்கெட்டுகளை மிக துல்லியமா தாக்க முடியும். QRSAM மிசைல்னால ஃபைட்டர் ஜெட் விமானம், ட்ரோன்ஸ், அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ், மிசைல்ஸ் போன்ற பல்வேறு விதமான ஏரியல் டார்கெட்டுகளை தாக்கி அழிக்க முடியும். இந்த மிசைல்னால அதிகபட்சமா 10 கிலோமீட்டர் உயரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை தாக்க முடியும். QRSAM மிசைல்னால மாக் 4.7 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 4.7 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்கும். இந்த மிசைல் சிஸ்டங்கள் டிப்ளாய் செய்யப்பட்டிருக்க இடத்தை நோக்கி வரக்கூடிய 90 முதல் 95% ஏரியல் டார்கெட்டுகளை இந்த சிஸ்டங்கள் தாக்கி அளிக்கும். QRSAM மிசைல்களை இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் மற்றும் 2-வே டேட்டா லிங்க் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம மிசைல் டார்கெட்டை தாக்குவதற்கு முன் இருக்கக்கூடிய 60 நொடிகள்ல ஆக்டிவ் ரடார் ஹோமிங் சிஸ்டமும் ஆக்டிவேட் செய்யப்படும். இதனால இந்த மிசைல்கள் மிக துல்லியமா இலக்கை தாக்க முடியும். அடுத்த
ருத்ரம் 1 ஆன்டி ரேடியேஷன் மிசைலோட யூசர் ட்ரையலை நடத்த இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. ருத்ரம் 1 ஆன்டி ரேடியேஷன் மிசைல இந்திய விமானப்படையின் Su-30 MKI போர் விமானங்கள்ல இருந்து ஃபயர் செய்து சோதிக்க போறாங்க. ஏற்கனவே இந்த விமானத்தோட டெவலப்மெண்டல் ட்ரையல்ஸ் DRDO வெற்றிகரமா முடிச்சிட்டாங்க. அதனால இந்த யூசர் ட்ரையல் முடிக்கப்பட்டவுடன் ருத்ரம் 1 ஆன்டி ரேடியேஷன் மிசைல் அதிக அளவுல இந்திய விமானப்படை விமானங்கள்ல இணைக்கப்பட உள்ளது. ருத்ரம் 1 மிசைல் ஒரு ஏர் டு சர்ஃபேஸ் ஆன்டி ரேடியேஷன் மிசைல், அதாவது எதிரிகளின் கம்யூனிகேஷன் சென்டர்ஸ், ரடார் சிஸ்டங்கள் மற்றும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல இருந்து வரக்கூடிய சிக்னல்களை தன்னிச்சையாகவே இந்த மிசைல்கள் கண்டுபிடித்து தாக்குதல் நடத்தக்கூடியது. தற்போது இந்தியா ருத்ரம் 1 ஆன்டி ரேடியேஷன் மிசைல சோதனை செய்வதற்காக Su-30 MKI போர் விமானங்கள்ல மட்டுமே இணைச்சிருக்காங்க. ஆனா வரும் காலத்துல மிராஜ் 2000, ஜாகுவார், தேஜஸ் MK-1A, தேஜஸ் MK-2, ஆம்கா, டெட்பாஃப் போன்ற பல விமானங்கள்ல இணைக்க திட்டமிட்டிருக்காங்க. ருத்ரம் 1 ஆன்டி ரேடியேஷன் மிசைல் 600 கிலோகிராம் எடை கொண்டது. இந்த மிசைல்னால அதிகபட்சமா 150 முதல் 250 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள டார்கெட்டுகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல்னால 55 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த ஆன்டி ரேடியேஷன் மிசைல்கள் பிரத்யேகமா யுத்தத்தோட தொடக்கத்துல சிட் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்வதற்காக டெவலப் செய்யப்பட்டிருக்கு. அதாவது யுத்தத்தோட தொடக்கத்துல எதிரிகளின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆக்டிவா இருக்கும். அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை கண்டுபிடித்து தாக்கி அழிப்பதற்காக தான் ஆன்டி ரேடியேஷன் மிசைல்கள் பயன்படுத்தப்படும். ஆன்டி ரேடியேஷன் மிசைல்களை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட ரேஞ்சுக்குள்ள போகாமலே தொலை தூரத்துல இருந்து கொண்டு மிசைல லான்ச் செய்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை தாக்கி அழிக்க முடியும். இந்தியா டெவலப் செஞ்சிருக்க ருத்ரம் 1 ஆன்டி ரேடியேஷன் மிசைல்னால மாக் 2 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். இந்த மிசைல்னால அதிகபட்சமா 15 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் பறக்க முடியும். ருத்ரம் 1 ஆன்டி ரேடியேஷன் மிசைல இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் மற்றும் பாசிவ் ரடார் ஹோமிங் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. மிசைல் இலக்கை தாக்குவதற்கு முன் இருக்கக்கூடிய 60 நொடிகள்ல ஆக்டிவ் ரடார் ஹோமிங் சிஸ்டம் ஆக்டிவேட் செய்யப்படும். இது போன்ற 3 கைடிங் சிஸ்டங்கள் இருக்கிறதுனால இலக்கை மிக துல்லியமா தாக்க முடியும். அடுத்து இந்தியா தற்போதைய நிலையில் ஆர்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷார்ட் ரேஞ்ச் அன்மேன் ஏரியல் வெஹிக்கிள் மற்றும் தாபஸ் அப்படிங்கிற மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ட்ரோன்களை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ட்ரோன்களோட டெவலப்மெண்ட் வேலைகள் கிட்டத்தட்ட முடிவடைந்து விட்டது. இன்னும் கூடிய விரைவில் இந்த ட்ரோன் சிஸ்டங்கள் இந்திய படையில் இணைக்கப்பட உள்ளது. இந்த சூழ்நிலையில ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி ஏற்கனவே இந்தியா டெவலப் செஞ்சிருக்க ட்ரோன்களை விட அதிக செயல்திறன் கொண்ட ஒரு ஹை ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ட்ரோனை டெவலப் செய்ய இருப்பதா அறிவிச்சிருக்காங்க. இந்த ட்ரோனை டெவலப் செய்யறதுக்கான முதற்கட்ட வேலைகளை இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் மற்றும் இந்திய விமானப்படை ஏற்கனவே முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சமீபத்தில் நடந்த ஏரோ இந்தியா நிகழ்ச்சியில இந்த ஹை ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ட்ரோன் குறித்து சில முக்கியமான விஷயங்கள் வெளிவந்திருக்கு. இந்த ஹை ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ட்ரோன் ஒரு சிங்கிள் இன்ஜின் டர்போ பாப் இன்ஜினால் இயக்கப்பட உள்ளது. இந்த ட்ரோன்கள் ELINT மற்றும் ESM சென்சார்களை எடுத்து செல்லும் வகையில உருவாக்கப்பட உள்ளது. அது மட்டும் இல்லாம இந்த ஹை ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ட்ரோனை சர்வேலன்ஸ் மற்றும் ரெகானசன்ஸ் ஆபரேஷன் தவிர தாக்குதல்களுக்கும் பயன்படுத்த இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்த ட்ரோன்கள்னால எதிரிகளின் எல்லை பகுதிக்குள் செல்லாமல் நமது எல்லைக்குள் இருந்து கொண்டு எதிரி பகுதிக்குள் 10 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் உளவு பார்க்க முடியும். இந்த ட்ரோன்கள் தொடர்ந்து 30 மணி நேரம் பறக்கும் வகையில வடிவமைக்கப்பட உள்ளது. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரோன்கள்னால 3000 கிலோகிராம் எடை கொண்ட சென்சார்கள், மிசைல்ஸ், பாம்ஸ், கிளஸ்டர் யூனிட்ஸ் போன்ற ஆயுதங்களையும் எடுத்து செல்ல முடியும். இந்த ஹை ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ட்ரோன்னால அதிகபட்சமா 45,000 அடி உயரத்துல பறக்க முடியும். இந்த ட்ரோன்களை தரையில் இருந்து கட்டுப்படுத்துவதற்கு டேட்டா லிங்க் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ட்ரோன்களை சேட்டலைட் கம்யூனிகேஷன் உதவியோடும் கட்டுப்படுத்த முடியும். இந்த ஹை ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ட்ரோனை அமெரிக்காவின் MQ-9 ரீப்பர் ட்ரோன்களுக்கு நிகரான ஒரு ட்ரோனா இந்தியா டெவலப் செய்ய போறாங்க. அடுத்த அப்டேட், தற்போது நடந்த ஏரோ இந்தியா நிகழ்ச்சியில ஐரோப்பிய டிஃபென்ஸ் நிறுவனமான MBDA நிறுவனம் இந்தியாவிற்கு AM-39 ஏர் லான்ச் ஆன்டி ஷிப் மிசைல ஆஃபர் செஞ்சிருந்தாங்க. இந்த மிசைல MBDA நிறுவனம் இந்தியாவிற்கு இப்பதான் முதல்ல ஆஃபர் செஞ்சிருக்காங்க. AM-39 ஏர் லான்ச் ஆன்டி ஷிப் மிசைல இந்தியா பிரான்சிடம் இருந்து
இருந்து வாங்க உள்ள ரஃபேல் எம் போர் விமானத்துல பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாம இந்தியா புதிதாக டெவலப் செய்து வரும் டெட்பஃப் விமானத்திலையும் இந்த மிசைல்களை பயன்படுத்த முடியும். ஏற்கனவே இதே எம்பிடிஏ நிறுவனம் இந்தியாவிற்கு பல்வேறு விதமான மிசைல் சிஸ்டங்களை சப்ளை செஞ்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்திய விமானப்படையில் உள்ள ரஃபேல் போர் விமானங்கள்ல பயன்படுத்தப்படும் பெரும்பாலான ஆயுதங்களை இந்த எம்பிடிஏ நிறுவனம் தான் தயாரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதே எம்பிடிஏ நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட SM-39 அப்படிங்கிற ஒரு சப்மரீன் லான்ச் ஆன்டிஷிப் மிசைலையும் இந்திய கடற்படையில இணைக்க போறாங்க. இந்த மிசைல்கள் தற்போது இந்தியாவில் கட்டப்பட்டு வரும் ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்கள்ல இணைக்கப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில தான் எம்பிடிஏ நிறுவனம் AM-39 ஆன்டிஷிப் மிசைல இந்தியாவுக்கு ஆஃபர் செஞ்சிருக்காங்க. இந்த AM-39 மிசைல ஃபைட்டர் ஜெட் விமானம், மேரிடைம் பெட்ரோல் ஏர்கிராஃப்ட், ஹெலிகாப்டர்ஸ் போன்ற பல்வேறு விதமான பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருந்து லான்ச் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம பகல் மற்றும் இரவு நேரத்திலையும் இந்த மிசைல்கள் மிக சிறப்பா செயல்படும். அடுத்து பிரிட்டன் நாட்டின் தாலஸ் நிறுவனம் ஸ்டார்ஸ்டிக் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியாவுக்கு ஆஃபர் செஞ்சிருக்காங்க. இந்த ஸ்டார்ஸ்டிக் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒரு மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வெறும் 14 கிலோகிராம் எடை கொண்டதுதான். அதனால ஒரு வீரரே இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தன்னுடைய ஷோல்டர்ல இருந்து ஆபரேட் செய்ய முடியும். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியாவில் தயாரிப்பதற்கு பாரத் டைனமிக்ஸ் நிறுவனத்துடன் தாலஸ் நிறுவனம் ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. இதன் மூலமா 60% உள்நாட்டு பாகங்களை கொண்டு பிரிட்டன் நாட்டின் ஸ்டார்ஸ்டிக் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்தியாவில் தயாரிக்கப்பட உள்ளது. இந்த ஸ்டார்ஸ்டிக் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை பயன்படுத்தி ஷார்ட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய அதிவேகமா நகரக்கூடிய ஏரியல் டார்கெட்டுகளை தாக்க முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஹெலிகாப்டர்ஸ், ஃபைட்டர் ஜெட் விமானம் மற்றும் ஹை வெலாசிட்டி மிசைல்ஸ் போன்ற டார்கெட்டுகளை தாக்க முடியும். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால 0.9 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று ஏரியல் டார்கெட்டுகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். ஸ்டார்ஸ்டிக் மிசைல்கள்னால அதிகபட்சமா 7 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகள் மீது மிக துல்லியமா தாக்குதல் நடத்த முடியும். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல பயன்படுத்தப்படும் மிசைல்கள்னால மாக் 3.5 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.